நெல்லை கிழக்கு மாவட்ட காங்கிரஸ் தலைவர் ஜெயக்குமார் தனசிங் மரணம் தொடர்பாக அதிர்ச்சி தகவல் தற்போது வெளியாகியிருக்கிறது. ஜெயக்குமார் உயிரிழந்து 4 மணி நேரத்திற்கு பின் உடல் எரிக்கப்பட்டதாக பிரேத பரிசோதனை அறிக்கையில் தற்போது தகவல் வெளியாகியுள்ளது. 2ஆம் தேதி காணாமல் போனதாக கூறப்படும் ஜெயக்குமார் சுமார் 5 மணி நேரம் வரை அவர் அடித்திருப்பதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. அவருடைய கை கால்கள் கட்டப்பட்டு உடல் முழுவதும் கம்பியால் தாக்கப்பட்டிருப்பதாகவும் தற்போது தகவல் வெளியாகியுள்ளது. நெல்லை கிழக்கு மாவட்ட காங்கிரஸ் தலைவர் ஜெயக்குமார் தனசிங் மரணம் தொடர்பாக தற்போது பரபரப்பான தகவல்கள் வெளியாகியுள்ளன. அவருடைய பிரேத பரிசோதனை அறிக்கை தற்போது தகவல் வெளியாகியிருக்கிறது. 2ஆம் தேதி காணாமல் போனதாக கூறப்படும் ஜெயக்குமார் 5 மணி நேரம் வரை அடித்து துன்புறுத்தப்பட்டிருக்கலாம் என்றும் அந்த தகவலில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கூடுதல் விவரங்களை தருகிறார் நமது செய்தியாளர் ஆனந்த். முழு விவரம். வணக்கம். கிழக்கு மாவட்ட காங்கிரஸ் தலைவர் ஜெயக்குமார் மரணத்தில் கிடைத்துள்ளது புதிய தகவல்கள். உடற்கூறு ஆய்வு முடிவுகள் காவல்துறைக்கு கடந்த வாரமே வழங்கப்பட்ட நிலையில் எக்ஸ்பர்ட் ஒப்பீனியனுக்காக சென்னை அனுப்பப்பட்டது. அதில் இடம்பெற்றுள்ள முக்கிய தகவல்கள்: 2ஆம் தேதி இரவு காணாமல் போனதாக கூறப்படும் நிலையில் ஜெயக்குமார் 4 முதல் 5 மணி நேரம் வரை அடித்து துன்புறுத்த வாய்ப்புகள் முதற்கட்ட உடற்கூறு சோதனையில் தெரிய வந்துள்ளது. அதுவும் கை கால்கள் கட்டப்பட்டு உடல் முழுவதும் கம்பியால் சுட்டப்பட்டு வயிற்றில் இரும்பு தகடு கடப்பாக்கள் போன்றவை கட்டப்பட்டு எரியூட்ட பாதி எரிந்த நிலையில் அவரது உடல் கண்டெடுக்கப்பட்டது. அவர் உயிரிழந்த 3 முதல் 4 மணி நேரத்திற்கு பிறகுதான் அவரது உடல் எரியூட்டப்பட்டதாக தகவல்கள் கூறுகிறது. உடல் கிடந்த தோட்டத்தில் இருந்து கடல் பகுதி கிட்டத்தட்ட 3 கிலோமீட்டர் தொலைவில் தான் உள்ளது. இது போன்ற நீர்நிலைகள் அந்த உடல்களை போட்டு இருக்கலாம் என கூடுதல் தகவல்களை காவல்துறை மற்றும் தடயவியல் ஆய்வுகள் நம்மிடையே தெரிவிக்கப்பட்டுள்ளது. விவரங்களுக்கு நன்றி ஆனந்த். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.